அஸ்ஸலாமு அலைக்கும். கேள்வி கேட்கறது தப்பு இல்ல, ஆனா அதிகமான கேள்வி ஆபத்து. அதிகமா வீணான கேள்விகள் கேட்டதுனாலேயே பனு இஸ்ரவேலர்கள் அழிஞ்சாங்க. பனு இஸ்ரவேலர்களோட கதையை தான் நாம அல் பக்ரால 40ல இருந்து 103 வசனங்களுக்குள்ள பார்க்க போறோம். மூசா நபி வேதம் வாங்குறதுக்காக தூர் சினாய் மலைக்கு போயிட்டாங்க. அந்த டைம் பனு இஸ்ரவேலர்கள் ஒரு காளை கன்ற வழிபடுறாங்க. அதுதான் 54வது வசனத்திலையும் 92வது வசனத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. செகண்ட் ஸ்டோரி என்னன்னா, ஒரு மனுஷன் கொல்லப்பட்டுறாரு. அவர் யார் கொன்னா அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை வருது. சோ அதுக்கு சொல்யூஷன் கேட்கறதுக்காக மூசா நபி கிட்ட போறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட ஒரு பசுமாட்டை அறுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை ஒரு மாதிரி இவங்க கேலி கிண்டலா எடுத்துக்கிட்டு அந்த பசுமாடு என்ன கலர்ல இருக்கும், அதோட கேரக்டர் என்ன, அப்படி இப்படின்னு நிறைய தேவையில்லாத கேள்விகள் கேட்கறாங்க. இப்படி கேட்டதன் விளைவா லாஸ்ட்ல அந்த பசுமாடு, அதே மாதிரி ஒரு பசுமாடு அவங்க பாக்குறாங்க. ஆனா அந்த பசுமாடை விற்கிறவரு அதோட தோலுக்கு ஈடான தங்கத்தை கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால அவங்க தோலுக்கு ஈடான தங்கத்தை கொடுத்து அந்த பசுமாட்டை வாங்கிக்கிறாங்க. இது 67ல இருந்து 73 வசனங்களுக்கு இடையில குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்த ஸ்டோரி என்னதுன்னா, 65வது வசனத்துல அல்லாஹ் சனிக்கிழமை அன்னைக்கு பனு இஸ்ரவேலர்கள் கிட்ட நீங்க மீன் பிடிக்க போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அவங்க அதையும் மீறி மீன் பிடிக்க போனாங்க. அதனால அல்லாஹ் அவங்கள குழந்தைகளா மாத்திட்டான். இதோட ஹைலைட்டட் வேர்ஸ் 45th வேர்ஸ், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். அடுத்ததா இதோட கீ கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ, பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான அருட்கொடைகளை வழங்கினா, ஆனா அவங்க ஒவ்வொரு தடவை அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுட்டே இருந்தாங்க. மெயினா நாம இதுல எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, இவங்க வேதத்துல ஒரு பகுதி நம்பிக்கை கொண்டு மற்றொரு பகுதி நிராகரிச்சாங்க. அப்புறம் மறுமைக்கு பதிலா அந்த இம்மையோட வாழ்க்கையை தான் இவங்க விலைக்கு வாங்கினாங்க. இதோட மெயின் டீம், அதாவது ஒன் லைனர் என்னது அப்படின்னா, அருட்கொடை மாறு செய்தல். இந்த வசனங்களுக்கு இடையில சின்ன சின்ன சப் ஸ்டோரிஸ்மே இருக்குது. அதுல முக்கியமான 3 ஸ்டோரிஸ் என்னது அப்படின்னா, இதனோட 50வது வசனத்தை நம்ம பாக்குறப்போ, அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களுக்கு கடலை பிளந்து வழிவிட்டான். ஃப்ரௌனையும் அவங்க கண்ணு முன்னாடியே கடல் மூழ்கடிச்சு அழிய வச்சான். அடுத்து 57வது வசனத்துல பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் மண்ணு செல்வா அப்படிங்கிற உணவை வானத்துல இருந்து இறக்கி வச்சான் அப்படிங்கறத சொல்றான். அடுத்தது 58வது வசனத்துல இந்த பட்டணத்துல நீங்க எந்த ஒரு உணவனாலும் நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாயில நீங்க நுழையிறப்ப ஹித்தத்துன், அதாவது அப்படின்னா எங்கள் பாவச்சுமைகள் நீங்கட்டும்னு அர்த்தம். ஆனா அவங்க இந்த வார்த்தையை எடுத்துக்காம வேற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. இதனால அல்லாஹ் அவங்க மீது வேதனையை இறக்கி வச்சான். இன்ஷா அல்லாஹ் இந்த சீரீஸ் நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நம்மளோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.